வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். திருச்சி மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். தமிழ்நாடு மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். படம் ரிலீஸ் ஆகி மிடில் கிளாஸ் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டு இருக்கு. இப்போ ஒவ்வொரு ஊராக நம்ம தேட்டர் விசிட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ திருச்சியில் வந்து பார்த்தோம், பயங்கர ஃபுல்லு, ஒரு பயங்கர ஹாப்பியாக இருக்கும் எங்கள் டீமே. ஆனால் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த நிறைய ரிவ்யூவர்ஸ் எல்லாம் சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஆனால் சில இந்த டாப் ரிவ்யூவர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் யாருமே ரிவ்யூ பண்ணலை. நம்ம எப்படி வந்து இதில் கஷ்டப்பட்டு ஒரு படத்தை எடுத்து போராடி, இந்த ப்ரொடியூசர் வந்து ஆல்ரெடி 10 படங்கள் வெற்றி படம் கொடுத்தவர், இன்னைக்கு ஒரு உயிரோட இல்லை. அதை தாண்டி அவங்க அக்கா பசங்க, அவர் துறை, இவங்கெல்லாம் எடுத்து இந்த படத்தை கொண்டு போயிட்டு இருக்காங்க. மலையாள படத்துக்கு ரிவ்யூ போடுறதுக்கு டைம் இருக்குங்கிறாங்க. இதே நம்ம படத்துக்கு ரிவ்யூ போடுங்கன்னு சொல்லி கேட்டால் எங்களுக்கு பார்க்கறதுக்கு டைம் இல்லைங்கிறாங்க. இப்போ என்ன மோட்டிவாக இருக்குது? மோட்டிவாக என்ன இருக்குன்னா, அவங்களுக்கு ஏதோ ஒரு படத்தை எடுத்து கலாய்ச்சா, ஏதோ ஒரு படத்தை எடுத்து இது பண்ணால் வியூஸ் நல்லா போகும். நல்லா இருக்க படத்தை நல்லா இருக்குன்னு சொல்றதுனால அவங்களுக்கு வியூஸ் வந்து கலையப்படுறது. இப்படி ஒரு மனநிலையில இருக்காங்க. மலையாள படம் என்னன்னா, இதுக்கு ஒரு பேஷன் கிரியேட் ஆகிட்டு இருக்கனால வெளியூர் படத்தை நல்லா சொல்லணும். மலையாள படத்தையும் சொல்லட்டும், நம்ம படத்தையும் சொல்லட்டும், அவங்களுக்கு நல்லது கெட்டது எது வேணாலும் சொல்லட்டும். ஆனால் படம் பார்க்க வரணும்ல, படம் பார்க்க வரணும், அதை வந்து பார்த்துட்டு சொல்லணும்ல. இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ மக்கள் சொல்றாங்க, இது பண்றாங்க, அதுக்கான ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும்ல. எதுவுமே கொடுக்கறது இல்லை. ஆனால் வெளியில மட்டும் எல்லா விமர்சனத்திலையும் ஒரு கமெண்ட் வைக்கிறாங்க. மலையாள படம் மாதிரி இல்லை, இந்த படம் மாதிரி இல்லை, இப்படி இல்லை, வயலன்ஸ் இருக்கு. ஆமா, நானே அடுத்த படம் வயலன்ஸ் தான் எடுக்க போறோம் பேசிக்கிட்டு. அதுதான் வந்து இன்னும் இதாகுது. இவ்வளவு இது பண்ணாதான் நம்ம ரிவ்யூ ஒரு பக்கம் சூப்பர். அவங்களுக்கு எல்லாருக்கும் பயங்கரமான நன்றிகள். பயங்கரமா எழுதியிருக்காங்க, சூப்பர். சில ரிவ்யூவர்ஸ் வந்து படம் பார்க்க வராங்க, அந்த வருத்தத்தை தான் தெரிவிச்சுக்கிட்டோம். ஆனா அதையெல்லாம் மீறி மக்கள் வந்து படத்தை எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. எல்லா இடமும் ஹவுஸ்ஃபுல்லு. இப்பயும் நம்ம பார்த்தோம், ரொம்ப பயங்கர சப்போர்ட்டா இருக்கு. அவங்களுக்கு தான் நன்றி. அந்த மக்கள் தான் வந்து அவங்க அந்த ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, மவுத் டாக்ல எல்லாத்தையும் சொல்லி இன்னும் அதிகப்படுத்தணும். அப்பதான் இந்த மாதிரி படம் எடுக்க முடியும். நம்மளே வந்து ஒரு நல்ல இருக்க ஒரு அறத்தை சொல்ல வந்தோம், கடைசியா நம்மளே அறம் இல்லாம வாழ்றதுக்கான சூழல் தான் இங்க இருக்கு. நெகட்டிவிட்டி தான் வந்து இது பண்ணுது. ஒரு டிவி சேனல்ல பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து ஒரு வீட்டுக்குள்ள வச்சுட்டு எல்லாம் நெகட்டிவா இருக்கு. அதை உடனே போய் அட்ராக்ட் ஆகுறாங்க. நம்ம ஒரு பாசிட்டிவ் சொல்லணும்னு நினைக்கிறோம், அதுவும் சுவாரஸ்யமா சொல்லியிருக்கோம். நம்ம கருத்து சொல்லணும்னு சொல்லாம அடுத்து என்ன எடுத்துன்னு சொல்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு படத்தை எடுத்துட்டு நம்ம யோசிக்க வைக்கிறாங்க. இந்த இது சுத்தி இல்ல, அந்த நம்ம அந்த ரிவ்யூவர்ஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து, ஆமா, அதுதான். அதையும் தாண்டி மக்கள் நல்லா கொண்டு போயிட்டு இருக்காங்க. நன்றி. அந்த ரிவ்யூவர்ஸ் சொல்லாத என்ன காரணம்? பெய்ட் ரிவ்யூ நினைக்கிறீங்களா? முக்கியமான விஷயம் சார் என்னன்னா, இப்போ வந்து பெய்டு அப்படிங்கிறத தாண்டி அவங்களுக்கு ஒரு பெரிய படத்தை காலி பண்ணா அவங்களுக்கு வந்து வியூஸ் அதிகம் போகுது. வியூஸ் தான் அவங்களோட மெயின் டார்கெட். இப்போ நம்ம படத்தை நல்லது சொல்றதுனால அவங்களுக்கு என்ன வியூஸ் வர போகுதுங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு திங்கிங் இருக்கு. அந்த திங்கிங் தான் வந்து அதை தாண்டி வந்து அவங்க சொல்றாங்களே. எனக்கு என்ன வருத்தம்னா, இந்த மாதிரி படம் வரணும்னா அதே ஒரு படத்தை ஓட்டிட்டு சொல்லுவாங்க, ஆனா அந்த மாதிரி எடுத்தா அதை ரிவ்யூ பண்ண மாட்டாங்க. நீங்க சொல்ற அந்த ரிவ்யூ வரை வந்து மாஸ்க் நல்லா இல்லைன்னு தான் ஒருத்தர் மென்ஷன் பண்ணல, ஒரு 3-4 பேர் இப்போ மாஸ்க் நல்லா இல்லைன்னு சொல்றதுல அவங்களுக்கு ஒரு வியூஸ் போகும். ஏன்னா வந்து ஒரு ஹீரோ வளர்றாப்புல, கவித் சார், இவர் வெற்றிமாறன் சார் இருக்காரு, அது காலி பண்ண அவங்களுக்கு திட்ட அவங்களுக்கு வியூஸ் போகும். நம்ம படத்தை நல்லா இருந்தாலும் சொன்னாலும் சரி, நல்லா இல்லைன்னு சொன்னாலும் சரி, அவங்களுக்கு வியூஸ் வராதுன்னு நினைச்சு அவங்க அதை அந்த மாதிரி இது பண்றாங்க. அதுதான் முக்கியமானது. அனைவருக்கும் வணக்கம். நான் மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன். இப்போ அதான் பல விமர்சனங்கள் இருந்தாலும் இது தேட்டராக மவுத் டாக்காக வந்து மக்கள் ஏறிக்கிட்டே தான் இருக்காங்க. ஏன்னா படம் முடியும் போது டைரக்டரோட டைட்டில் கார்டு வரும்போது கை தட்டுறாங்க. அதுவே பெரிய இதுதான். அது ரொம்ப ரேராக தான் அப்படி கை தட்டுவாங்க. கூட்டம் ஏறிட்டு தான் இருக்குது. என்ன அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் ஏறுனா இன்னும் நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த மாதிரி படங்கள் நம்ம ஓடிடியில் பார்த்துக்கலாம் இப்படின்னு இருப்பாங்க. ஓடிடியில் பார்க்குறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓடிடியில் உட்காந்து நீங்கள் 2 மணி நேரம் மேக்ஸிமம் பார்க்க மாட்டீங்க. ஏதாவது ஒன்றா கட் பண்ணிட்டு தான் போவீங்க. எதனாலும் வீட்டு வேலை பார்க்க போவீங்க. அப்புறம் வந்து பார்ப்பீங்க. இது அப்படி பார்க்கக்கூடிய படம் கிடையாது. ஏன்னா இது ரொம்ப எமோஷனல், எல்லாமே கனெக்டாக ஒரு 2 மணி நேரம் நீங்கள் வந்து உள்ளே உட்காந்தாதான் அந்த இது உங்களுக்கு திருப்தியாக இருக்குன்னு நான் நம்புகிறேன்.
இதுவரையும் வந்து நல்லா போய்கிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் வந்து பார்த்தா இது ஒரு நல்ல படம், நல்ல இடத்துக்கு போய் சேரும்னு நான் நினைக்கிறேன். மிகப்பெரிய நன்றி. இதில் கவின் சாருக்கு நான் பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா நாங்கள் திருப்பூர் தேட்டர் விசிட் போயிருந்தோம். போகும்போது அவரும் வந்திருந்தார். நான் தான் போய் கேட்டேன், சார் இது மாதிரி நாங்கள் எதுவும் கொஞ்சம் சின்ன படம் உடனே டக்குன்னு யோசிக்காமல் வாங்க அப்படின்னாரு. அதை விட தயாரிப்பு நிறுவனம் அதுக்கு பெரிய அவங்க நினச்சிருந்தா ஏன் சார் எப்படி சார் அடுத்த படம் அப்படின்னு தான் முடிஞ்சிருக்காது. அவங்களுக்கு பெரிய நான் நன்றி இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன். உங்கள் பத்திரிகையாளர் இவ்வளோ தூரம் கொண்டு வந்து சேர்த்தா உங்களுக்கு எல்லாத்துக்குமே நான் பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன் பொழப்ப இல்லை அப்படிலாம் கிடையாது. நம்ம முதன்மை கதாபாத்திரம் தான். ஏன்னா இப்பயே வந்து நாக்கு தள்ளுது. அது ஹீரோ அப்படின்றதுனால இல்லை சார், ஹீரோவா எல்லாம் அவர் பண்ணலாம். இல்லை நான் வில்லனா கேட்டிருக்கேன். அவர் மாற்றி சொல்லியிருக்காரு. ஹீரோ அப்படின்றதுலாம் கிடையாது சார். இது மாதிரி முதன்மையான கதாபாத்திரம் அப்படின்னா நான் பண்ணுற மாதிரி இருக்கேன் அந்த ஐடியாவில். அடுத்து வந்து இதுக்கு அடுத்து தாய் கிழவின்னு ஒரு படம் நீ பண்ணியிருக்கேன். கடைசி விவசாயி அசண்டு மணியனன் சாரோட அசண்டு சிவா சார்னு ஒருத்தர் பண்ணியிருக்காரு. அப்புறம் 2 வானம் எங்கள் டைரக்டர் ராம்குமார் சார் வருது. இதெல்லாம் ஒரு பெரிய எதிர்பார்ப்பில் இருக்கேன் நான். எது சார்? இல்லை அது எல்லாமே கேரக்டர் தான். ஆனால் ஒரு முக்கியமான கேரக்டர் இருக்கும். நான் சொல்கிறது வந்து பண்ணுறேன். இல்லை ரைட்டு தான். அது ஒரு விஷயம் வந்து அப்போ அவங்க சொல்கிறது தான் விமர்சனமாக போகிறது தான் அது தப்பா. இவர் சொன்ன மாதிரி இப்போ நல்லா எங்கேயுமே நான் இப்போ சின்ன படம் இதுக்கு அவங்க விமர்சனம் பண்ணணும்ல, சொல்லணும்ல, அது பண்ணுறதில்ல. ஏதோ நெகட்டிவ்னா அதுக்கு தகுந்த மாதிரி மார்க். இப்போ சில இதெல்லாம் அந்த ஆனந்த விடுவங்கள்லாம் அந்த மார்க் கரெக்டாக அதை பார்த்து நிறையா பேர் வர்றாங்க. அதில் தப்பு கிடையாது. ஆனால் சில ஊடகங்கள் இது மாதிரி இப்போ பண்ணுறாங்க. அதை மட்டும் தவிர்த்து பண்ணால் நல்லது. ஏன்னா சில பேர் வந்து இதை பார்த்து தான் வர்றாங்க. நிறைய பேர் உள்ளே வர்றாங்க. இதுவரையும் வரல. எனக்கு வந்து இப்போ டைரக்டர்ஸாக நிறையா பேர் எனக்கு பண்ணாங்க. நிறையா டைரக்டர் கூப்பிட்டாங்க. இப்போ கவின் சார் வாழ்த்து சொன்னார். அது பெரிய விஷயம். அவங்க தான் பேட்டி கொடுத்தாங்களே நான் அடுத்த படம் பண்ணலை அப்படின்ட்டு. ஆனால் கண்டிப்பாக பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது நல்லா போய்கிட்டு இருக்கு. ஏன்னா அவங்கள மாதிரி ஹீரோயின்ஸ் கண்டிப்பாக பண்ணணும். ஏன்னா அவங்களுக்கு பெரிய நன்றி சொல்லிக்கணும். என்னைய மாதிரி ஆளுக்கு அப்படி ஒரு ஹீரோயின்ஸ் வந்து நடிக்க வர்றது அவளுக்கு ரொம்ப பெரிய விஷயம். அப்படி ஹீரோயின்ஸ் வந்து சில பேர் தான் இருக்காங்க. ஒரு கதைக்கு தகுந்த மாதிரி நம்ம கேரக்டர் என்ன அப்படின்ட்டு அவங்க வந்து என் ஒப்பீனியன் தான் சொல்கிறேன். அவங்க மறுபடியும் நடிக்க வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ என்னைய மாதிரி இன்னொருத்தர் கதை வச்சு வந்தாங்கன்னா அது பெரிய விஷயம்ல. அப்படி பண்ணுறது ஹீரோயின்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்காங்க. அவங்க வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ஓகே பண்ணது எனக்கே தெரியாது. நான் டைரக்டர்கிட்ட கேட்டேன், யார் கூட தலைவர் நான் நடிக்க போகிறேன்ட்டு. விஜயலட்சுமி மேம்னா நான் ஒத்துக்கிட்டாங்களா? ஒத்துக்கிட்டாங்க தலைவர் அப்படின்னு. அதான் அந்த கதை நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் தெரியும். அந்த அன்புராணி கேரக்டர் அவங்க டிமாண்ட் பண்ணுறதுனால இப்பங்களா? இல்லை இன்ன வரையும் என்ன? ஆமாம் இன்ன வரையும் எல்லாருமே வாழ்த்து சொல்றாங்க. ஆமாம் அடுத்து வரும் அப்படியே எல்லாம் பெரிய பெரிய கதாபாத்திரங்களா. இல்லை அது நான் ரொம்ப ட்ரை பண்ணேன். அது நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். நான் டேரக்டர் சாரை பார்த்து இதில் ஒன்றுமே இல்லையே என்ன அப்படின்னாரு. நான் சொன்னேன், இல்லை சார் நான் அடுத்த படம் நடிக்கிறது இல்லைன்னு சொல்லிட்டாரு. நீங்கள் க்ளோரில் நிற்க வச்சாலும் கூட நான் நின்றேன். இதை நான் பேட்டியாகவே நான் சொல்லிடுறேன், நான் தான் நடித்தேன் அப்படின்னு கூட கேட்டு பார்த்தேன். ஓகே சொல்லி ஒரு கேரக்டர் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்போ நான் இன்னொரு படத்தில் போய் மாட்டிக்கிட்டேன். அங்கே ஆல் ஆர்டிஸ்ட் காம்பினேஷன், அது சின்ன படம். அங்கேருந்து போக முடியல. ஒரு இதனால நான் மிஸ் பண்ணிட்டேன். அது எனக்கு பெரிய வருத்தம் தான். கண்டிப்பாக கூப்பிட்டான்னு நினைக்கிறேன். ஆமாம் கண்டிப்பாக கூப்பிட்டா நான் போய் நடிப்பேன். ஏன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா திருச்சிற்றம்பலம்லாம் மேக்ஸிமம் வந்து அவர் சொல்லி கொடுத்து தான் நான் நடித்தது. அந்த பார்வையும் சரி, ஐநூறுக்கும் சரி, அவர் ஒரு டீச்சர் மாதிரி. அவர்கிட்ட நடிக்கணும்னா எனக்கு ரொம்ப ஆசை. ஏன்னா நிறையா சொல்லி கொடுப்பாரு, இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்ட்டு.
அவர் கூப்பிட்டா கண்டிப்பாக நடிப்பேன். இப்ப வந்த 2 படங்கள்ல உங்க படம் வெற்றி படம், நல்ல ரிவ்யூஸ் நல்லா போயிட்டு இருக்குது ஆ. அப்படின்னு சொல்றாங்க பப்ளிக்ல. ஆமாம் ஆமாம் ஆமாம், அது எப்படி நீங்க பாக்குறீங்க? சந்தோஷம் தான் எனக்கு. அதான் பாருங்க, மாஸ்க்கு ஓடினாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். ஏன்னா ஒரு படத்தோட ப்ரொமோஷன் வந்து அவங்க எப்படி இது பண்ணுறாங்க, அது எவ்வளோ பெரிய மனசு வேணும் தயாரிப்பாளருக்கு. அவங்க படமும் ஓடணும், நம்ம படமும் ஓடணும், எல்லாமே படம் உடம்பு ஆசை நமக்கு. ஆசை. இதுதான் இதில் வந்து ஒரு கேம்லிங் மாதிரி இல்லாமல் இப்போ இது வேற ஜேனர், அது வேற ஜேனர். அதுக்குண்டான மக்கள் அங்கே போவாங்க, இதுக்குண்டான மக்கள் இருக்கு போவாங்க. நேத்து நல்லா டான்ஸ் ஆடி இருந்தீங்க. ஆமாம் ஆமாம். எதுவும் இங்க இல்லையா? இல்லை தலைவர் ஊருக்கு போனேன். நான் நேற்று நைட்டு கேட்டேன், முந்தா நேற்று நைட்டு, என்ன தலைவா வந்து ஊருக்கு போகிறீங்களே, இப்போ எப்படி இருக்கு ஃபீலிங்கு? நான் வந்து முண்டாஸ்பட்டி முடிஞ்சோன்னா ஊருக்கு